पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. 21வது ஸ்லோகத்திலிருந்து படிக்கிறேன். மரீச்சைர்தமனோஹம்சः சுபர்ணோ புஜகோத்தமः ஹிரண்யநாபः சுதபாः பத்மநாபः பிரஜாபதிः அம்ருத்யுः சர்வதிக்சிம்ஹः சந்தாதா சந்திமான் ஸ்திரः अजो दुर्मर्शन शास्ता विश्रुतात्मा सुरारिहा गुरुर्गुरुतमो धाम सत्यः सत्यपराक्रमः निमिषो निमिषश्रक्वी वाचस्पतिरुदारधीः अग्रनीर्ग्रामनीर्श्रीमान् न्यायो नेता समीरिणः सहस्रमूर्धा विश्वात्मा सहस्राक्षः सहस्रपाद आवर्तनो निवृत्तात्मा संवृतः संभ्रमर्दनः अगः संवर्तको वह्निः अनिलो धरणीधरः प्रसाद प्रसन्नात्मा विश्वदृक् विश्वभुक् विभुः सत्कर्ता सत्कृतः साधुः जह्नुर्नारायणो नरः असंख्येय. இது வரைக்கும் 26 இது வரைக்கும் நேற்று பார்த்துருக்கோம். அப்படின்னா நேற்று நாராயணன் சப்தத்தை விட்டுட்டு மீதி இருக்கிறதால லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஜக்னூர் அப்படின்னு நாமம் வரைக்கும் பார்த்துருக்கோம். பகவானுக்கு ஜக்னுகு 244வது நாமம் ஜக்னுகு அப்படின்னு பேர். அந்த ஜக்னுகுன்றதுக்கு அர்த்தம் என்னது? சம்கார காலத்துல எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சுவாகா பண்றவர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இன்னைக்கு சப்தம் பார்த்தீங்கன்னா நேற்று நான் படிக்காம லேட்டா விட்டது. நாராயண சப்தம் ரொம்ப பெரிய விஸ்தாரமா பார்க்க வேண்டியது. முக்கியமான நாமங்கள்ல இந்த சகஸ்ரநாமத்துல நிறைய நாமங்கள் முக்கியமா அதிகமா பிரயோகிக்கிற நாமம். இதுக்கெல்லாம் மீனிங் நமக்கு தெரிஞ்சாதான் கோவிந்தா அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணும், நாராயணனா என்னன்னு தெரியணும், ஸ்ரீ கிருஷ்ணன்னா என்னன்னு தெரியணும். இதெல்லாம் முக்கியமான நாமங்கள். அப்ப அந்த முக்கியமான நாமத்துல முக்கியமானது நம்ம திரும்ப திரும்ப நாங்க என்ன பண்றோம்? நாராயண நாராயண நாராயணன் சொல்லிக்கிட்டே இருக்கோம் எப்ப பார்த்தாலும் சன்னியாசிகள். அப்ப நாராயணன்ற நாமத்துக்கு என்ன மீனிங் சொல்றார் ஆச்சாரியார். நாராயணனா என்ன சுவாமி அப்படின்னா பாஷிக்காரர் ஆரம்பிக்கிறார். பாஷிக்காரர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு தமிழ்ல எழுதியிருக்கும் போது உண்டான அனைத்திற்கும் உறைவிடமானவர்னு எழுதியிருக்கேன். இந்த உண்டான எல்லாத்துக்கும் ஆசிரிய ஸ்தானத்துக்கு பேரு, எதெல்லாம் உண்டாச்சோ அது எல்லாத்துக்கும் ஆசிரியமா இருக்கக்கூடிய ஒரு புகலிடம், நெஸ்ட், அவருக்கு பேர் தான் நாராயணன் அப்படின்னு பேரு. நாராயணன்ற சப்தம் என்ன பண்ணுது அப்படின்னா சுத்த பிரம்மத்தை குறிக்கிறது. சுத்த பிரம்மத்துக்கான சப்தம் தான் நாராயணன். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும். சைவத்துல சதாசிவன் அப்படி நம்ம சொல்லுவோம். சதாசிவன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா வேற, சுத்த பிரம்மத்தை குறிக்கிறது. அதே மாதிரி தான் இதுல வைஷ்ணவ சப்தத்துல ஸ்ரௌத சப்தமா பாத்தீங்கன்னா நாங்கள்லாம் ஸ்மார்த்தர்கள்லாம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாராயணன் நாராயணன் நாங்க அடிக்கடி சொல்றோம். அதுக்கு என்ன பேரு? சுத்த பிரம்மம். ஆச்சாரியார் சொல்றார் 3-4 விற்பத்தி சொல்றார். இதை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நர ஆத்மா பிரிச்சோம் அப்படின்னா, நாராயணனை பிரிச்சோம் அப்படின்னா நர அயன 2 சப்தம் பிரிக்கலாம். அதுல நர அயன, நரஸ்ய அயனம் நாராயணக, நரஸ்ய அயனம் நாராயணக, இதான் பிரிக்கிறது விற்பத்தி. நரஸ்ய அயனம் சிம்பிளா யாராவது கேட்டாங்க அப்படின்னா நாராயண சப்தம் என்னது? நரஸ்ய அயனம். நரனா என்ன அர்த்தம் சுவாமி? நார விட்டுருங்க, நரஸ்ய அயனம் நாராயண, நாரா ஆயிருக்கு. முதல்ல தெரிஞ்சுங்க, நர நரன்றது எதை குறிக்குது அப்படின்னா ஆத்மா. நர ஆத்மா, நர என்றால் ஆத்மா. ததோ ஜாத்தானி ஆகாஷாதீனி நாராணி, அந்த நரன்னு சொல்லக்கூடிய ஆத்மாவிலிருந்து உண்டானவைகள். ஜாத்தானி அப்படின்னா உண்டானவைகள். எதெல்லாம் உண்டாச்சு? ஆகாஷாதீனி, ஆகாசம் முதலியவையில். வியதாதீனி, வியத்துன்னு சொல்லலாம், ஆகாசம் சொல்லலாம். ஆத்மன ஆகாஷ சம்பூதः ஆகாஷாத் வாயுः வாயோர் அக்னிः அக்னேர் ஆபः அத்யः பிருத்திவி பிருத்திவ்யாம் ஓஷதயः
ஓஷதீபியோ அன்னம் அன்னாத் புருஷா. இதான் பாத்தீங்கன்னா தைத்திரியத்துல இருக்கிறது. ஆத்மால இருந்து தான் பாத்தீங்கன்னா ஆகாசம் உண்டாச்சு, வாயு உண்டாச்சு, அக்னி உண்டாச்சு, ஜலம் உண்டாச்சு, பிருத்திவி உண்டாச்சு, பஞ்சபூத்தங்கள். பிருத்திவியில இருந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாச்சு? ஓஷதிகள். ஓஷதினா செடி கொடி மரம் இதெல்லாம் உண்டாச்சு. அதுலெல்லாம் பாத்தீங்கன்னா அன்னம் உண்டாச்சு. அன்னத்தை சாப்பிட்டான். அன்னத்தை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ஜீவராசிகள்லாம் உண்டாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உற்பத்தி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது எல்லாத்துக்கும் உண்டானவைகள் எல்லாம் எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னா ஆத்மால இருந்து உண்டாச்சு. அப்ப ஆத்மாவுக்கு பேரு நர. அந்த நரன்ல இருந்து உண்டானவைகள் எல்லாத்துக்கும் பேர் பாத்தீங்கன்னா நாரா அப்படின்னு பேர். நர நாராஹா அப்படின்னு பகுவச்சனம் ஆயிடுச்சு. நாராணி பகுவச்சனம் ஆகி போச்சு. நாராணி நிறைய உண்டாச்சு. அப்ப உண்டானவைகளுக்கு பேரு நார. ஆத்மாவுக்கு பேரு நர. ஆத்மால இருந்து உண்டான எல்லாத்துக்கும் பேரு நார. அந்த நாராணி காரியாணி எதெல்லாம் உண்டாச்சோ அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேரு? காரியம். காரணம் யாரு? ஆத்மா. நர ஆத்மான்றது காரணம். அவற்றிலிருந்து உண்டான காரியங்கள் எல்லாம் உண்டானவைகள் ஆகாசத்துல இருந்து. அயம் காரணாத்மனா வியாப்னோதி. இந்த நரன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் என்ன பண்றான்? ஆத்மா காரணம். காரண வடிவாக என்ன பண்றாரு அப்படின்னா காரியம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கிறார். கிளாத் ஃபுல்லா எது வியாபிச்சிருக்கு? நம்ம இப்ப எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கோம். கிளாத் ஃபுல்லா எது வியாபிச்சிருக்கு? பஞ்சு, காட்டன். ஏன்? பஞ்சுதான் காரணம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தையும் யாரு வியாபிச்சிருக்கான? இந்த மொத்த ஜெகத்தும் காரியம். இந்த காரியத்தை எல்லாம் காரண ரூபத்துல நாராயணன் என்ன பண்றாரு அப்படின்னா காரண ரூபத்துல வியாபிச்சிருக்கிற ஆத்மாக்கு பேரு நாராயணன்னு பேரு. அப்ப வியாபிச்சிருக்கிறது இருக்கு பாத்தீங்களா? அதச்ச காணி அயனம் அஸ்ய இதி நாராயண. வியாபித்தல்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் அனுசியூத்தமா இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே காரியத்தில் காரணம் அனுசியூத்தமா இருக்கும். கணு கணுலையும் அனுசியூத்தம் அர்த்தம் ஊடுருவி உள்ளார்ந்து இருக்கும். ஊடுருவி இருக்கும்னு அர்த்தம் வீவிங் ஆயிருக்கும். எல்லாம் அதுக்குள்ளார வியாப்தி ஆயிருக்கும். எங்கெங்கெல்லாம் கிளாத் இருக்கோ அங்கங்கெல்லாம் காட்டன் இருக்கும். ஏன்னா காட்டன் காரணம். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் நீங்க இந்த ஜெகத்துன்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்களோ, எந்த நாமரூபங்களா இருக்கட்டும், பஞ்சபூத்தங்களா இருக்கட்டும், இந்த ஜெகத்துல எதெல்லாம் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு காரண ரூபமா இருக்கக்கூடிய ஆத்மா வியாபிச்சது. அப்ப இது எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அயனம்னு பேரு. என்னன்னா அயனத்துக்கு சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா வியாபித்தல்னு அர்த்தம், இருப்பிடம்னு அர்த்தம், செல்லுதல்னு அர்த்தம். நிறைய அர்த்தங்கள் இருக்கு அயனத்துக்கு. மார்க்கம்னு அர்த்தம். உத்தராயணம் தட்சிணாயணம் சொல்லியிருக்கோம்ல. உத்தராயண தட்சிணாயணத்துக்கு அர்த்தம் எடுக்கும் போது என்ன பண்ணுவோம்? அயனம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் மார்க்கம்னு எடுக்கும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அயனம்ன்றதுக்கு அர்த்தம் இருப்பிடம், வசிப்பிடம் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். இரண்டாவது அர்த்தம் வியாபித்தல் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். அதுக்கப்புறம் மூணாவது அர்த்தம் செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். 3 அர்த்தம் எடுக்க போறோம். அப்போ காரண ரூபத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாதான் காரியமா இருக்கக்கூடிய நாரன்ற எல்லா வஸ்துக்களையும் வியாபித்து அதனிடத்துல இருப்பதனால், அதை வசிப்பிடமா வச்சிருக்கிறதுனால ஆத்மாக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாராயணன்னு பேரு. ஆத்மாக்கு என்ன பேரு? நாராயண. இந்த சப்தத்துல நாராயணன்றது ஆத்மாவை குறிக்கிறது. ஆத்மாவும் பரமாத்மாவும் வேற வேறையா இல்ல. ஏன்னா ஆத்மன ஆகாச சம்பூத்தகன் தான் தைத்திரியத்துல சொல்லுது. அப்போ என்ன அர்த்தம்னா ஆத்மால இருந்து வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பரமாத்மாவும் ஆத்மாவும் ஒண்ணு. அப்ப இந்த விற்பத்தி பாத்தீங்கன்னா எதை குறிக்குது? ஆத்மாவை குறிக்கிறது, சுத்த ஆத்மா. அதுக்கப்புறம் நம்ம டெய்லி பயன்படுத்துறோட நாராயண சூக்தத்துல இருந்து நம்ம சொல்றோம். அதை இங்க ஆச்சாரியர் சொல்ற. யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே பிவா அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதா. அற்புதமான மந்திரம். நம்ம பயன்படுத்துறது எல்லாம் வந்துடும் பாருங்க. நம்ம டெய்லி என்னெல்லாம் சொல்றோமோ அது எல்லாம் ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கு. இங்க ஆச்சாரியர் சொல்றார் எச்ச கிஞ்சித் ஜெகத் சர்வம். இந்த உலகத்துல எதெல்லாம் கொஞ்சமும் இருக்குமோ, கிஞ்சித்து
கிஞ்சித்துன்னு என்ன அர்த்தம்? ஒரு சின்ன நானோ பார்ட்டிக்கலா கூட இருக்கலாம். எவ்வளோ சின்னதா இருக்கோ, மைன்யூட்டான பார்ட்டிக்கல்ல இருந்து பெருசா இருக்கிற வரைக்கும் எதெல்லாம் இந்த உலகத்துல எச்ச கிஞ்சித்து எத்திச்ச கிஞ்சித்து எதெல்லாம் கொஞ்சமும் பாத்தீங்கன்னா ஜெகத் சர்வம், இந்த உலகத்துல சர்வமா இருக்கோ, அனைத்துமா இருக்கோ. எது திருஷ்யத்தே, எதெல்லாம் இருக்குன்னு நான் கேட்கிறனோ, சூயத்தே கேட்கிறனோ, திருஷ்யத்தை பார்க்கிறேனோ. திருஷ்யத்தைனா நான் எல்லாத்தையும் பார்க்கிறேன், ஆனா எனக்கு தெரியாததெல்லாம் நிறைய நான் கேட்கிறேன். யூடியூப் மூலமா, ஃபேஸ்புக் மூலமா, மற்றவங்க சொல்றது மூலமா நான் கேட்டுக்கிறேன். புராணங்கள் மூலமா கேட்டிருக்கேன், உபனிஷத்து மூலமா கேட்கிறேன். அப்ப நான் எதையெல்லாம் பார்க்கிறேனோ பிரத்யக்ஷமா, எதையெல்லாம் கேட்கிறேனோ, அது எல்லாம் பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை எல்லாத்தையும் வியாபிச்சு அந்தர் பகிஷ்ச தத் சர்வம், உள்ள வெளியில, அந்தர்னா உள்ள, பகிஷ்சனா வெளியில, உள்ளையும் வெளியிலையும் தத் சர்வம், அதை எல்லாத்தையும் வியாபிச்சு, நான் கேட்டது பார்த்தது எல்லாத்தையும் வியாபிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, நாராயண ஸ்திதா, நாராயணன் என்ன பண்றார்? வியாபித்து நிற்கின்றார். அற்புதம். எக்ஸாம்பிள் என்னது? ஸ்கிரீன். ஸ்கிரீனுக்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் காட்சிகள் இருக்கோ, அந்த எல்லா காட்சிகளுக்கு உள்ளாரையும் ஸ்கிரீன் தான் இருக்கு. ஹீரோக்கு உள்ளாரையும் ஸ்கிரீன் தான் இருக்கு, வில்லனுக்கு உள்ளாரையும் ஸ்கிரீன் தான் இருக்கு. அந்த காட்சிகள் எதெல்லாம் பார்க்கிறோமோ அந்த காட்சிகளுக்குள்ளாரையும் ஸ்கிரீன் இருக்கு, அந்த காட்சிகளுக்கு வெளியிலையும் ஸ்கிரீன் இருக்கு. எல்லாத்தையும் வியாபிச்சு கணுவா வியாபிச்சு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் எப்படி இருக்கோ அதே மாதிரி எவர் பாத்தீங்கன்னா சர்வத்தையும் வியாபித்து இருக்காரோ அவருக்கு பேரு நாராயணன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர். இது பாத்தீங்கன்னா என்ன பண்ணிச்சு? முதல் லட்சணம் ஆத்மாவை சொல்லுச்சு, ரெண்டாவது லட்சணம் பிரம்மத்தையே சொல்லுது. ரெண்டு ஒண்ணுதான் வாஸ்தவத்துல. ஆத்மானாலும் பிரம்மம்னாலும் ஒண்ணு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்து சொல்றார் ஆச்சாரியர், நராஜாதானி தத்வானி, நராஜாதானி தத்வானி நாராணீதி ததோ விதுஹு தான்யேவ சாயனம் தஸ்ய தேன நாராயண ஸ்மிருதஹ இதி மகாபாரதே. மகாபாரதத்துல இருந்து ஒரு வச்சனத்தை சொல்றார். நாராத் ஜாத்தானி தத்துவானி, நராத், நாராத்துல நராத், நராத் ஜாத்தானி, இஜ்ஜு வந்திருக்கு, இஜ்ஜு இத்தாக்கிட்டா சரியாயிரும், பிரிக்கும் போது இத்துன்னு ஆகும். நராத்து ஜாத்தானி, நரன்ல இருந்து எதெல்லாம் உண்டாயிற்றோ, தத்துவானி, எத்தனை தத்துவங்கள் உண்டாச்சு, எத்தனை தத்துவங்கள் ஆத்மால இருந்து உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாள் எழுதுங்க. அந்த கரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா புத்தி, மனசு, அப்புறம் சித்தம், அகங்காரம், 4 தத்துவங்கள் அந்த கரணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், அப்புறம் பஞ்ச பிராணம், மொத்தம் 15 4 19 தத்துவங்கள் பாத்தீங்கன்னா மொத்தமா சொல்றோம். நம்ம இந்த 19 தத்துவங்களோட பாத்தீங்கன்னா பஞ்சமகா பூதங்களையே சேர்த்துட்டீங்கன்னா 24 தத்துவங்கள் ஆயிரும். அப்ப பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச பிராணம் 15, அந்த கரணம் 4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 19 தத்துவங்கள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 19 தத்துவங்கள் ஆயிடுது. வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னல் திங்ஸை இது பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? பஞ்ச பூத்தங்கள் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் 24 தத்துவங்கள். ஆத்மாக்கு அந்நியமா 24 தத்துவங்கள். இந்த 24 தத்துவங்களும் நராத்து ஜாத்தானி தத்துவானி, நரன்ல இருந்து, நரன்னா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், ஆத்மால இருந்து உண்டான தத்துவங்கள். இதுக்கு என்ன பேரு? நாராணி இதி ததோ விதுஹு. அதனால அவர்களுக்கு என்ன, அந்த தத்துவங்களுக்கு 24 தத்துவங்களுக்கும் பேரு நாராணி. நாராணி அப்படின்னு பேரு. நரன்ல இருந்து உண்டானது நாராணி அப்படின்னு ஆயிடுது. நாராணி நர நாவாயிடுது, நாராணி ஆதி விருத்தின்னு சொல்லுவோம் ஆயிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தானியேவ ச அயனம் நாராணி இதி ததோ விதுஹு. அந்த தத்துவங்களை பாத்தீங்கன்னா நாராணி என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப 2 மனசுல வச்சுக்கணும். நரன ஆத்மா, நார அப்படி, நாராணி அப்படின்னா அதுல இருந்து உண்டான 24 தத்துவங்கள் அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும். தானியேவச்ச அயனம், அந்த எல்லாம் இருக்கே 24 தத்துவங்கள். இந்த ஜெகத்தா நம்ம பாக்குறோமே, இந்த தேகம், இந்த வெளியில இருக்கிற ஜெகத்து, இது எல்லாம் தானிச்ச அயனம்,
இவைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா தஸ்ய அயனம். தஸ்ய அயனம்னா அந்த நரன்னு சொல்லக்கூடிய ஆத்மாக்கு வசிப்பிடமா இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வசிப்பிடமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிற வசிப்பிடம்னு அர்த்தம். அயனம்னா வாசம் பண்ற இடம். இப்ப ஆத்மா எங்க வாசம் பண்ணுது? இப்ப நம்மளை கேட்டா என்ன சொல்லுவோம்? நான் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொருத்தரும் நான் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நம்ம எனக்குள்ளார இந்த தேகத்துக்குள்ளார இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்ப 19 தத்துவங்களை உடைய இந்த தேகத்துக்குள்ளார இந்த நான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா வாசம் பண்ணுது. அப்ப இந்த வாசம் பண்ணக்கூடிய ஆத்மாக்கு வசிப்பிடமா எது இருக்கு? இந்த 19 தத்துவங்கள் இருக்கு. 19 தத்துவங்கள் தேகம் எங்க இருக்கு? இந்த லோகத்துல பஞ்சபூத்தங்களா இருக்கு. அப்ப 24 தத்துவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மாக்கு என்னவாயிருது? அயனம்னா வசிப்பிடமாக ஆகிறது. தேன அந்த காரணத்தினால நாராயணக ஸ்மிருதக, ஆத்மா நாராயணக ஸ்மிருதகன் போட்டுக்கணும். ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா நாராயணன் என்று சொல்லப்படுகின்றார். ஆத்மாக்கு பேர் தான் நாராயணன். இப்ப யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க எனக்கு பெரிய ப்ராப்ளம் தான். சிவன் கோயிலோ இல்ல விஷ்ணு கோயிலையோ இருக்கும்போது சிவன் கோயிலுக்கு போட நாராயணன் நாராயணன், இது ஹேபிட் ஆகி போச்சு எங்களுக்கு. இது இங்க லோக்கத்துல இருக்க மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சுத்த பிரம்மத்தை குறிக்கிற சப்தம், ஆத்மாவை குறிக்கிற சப்தம்னு தெரியாததுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு டென்ஷன் ஆகுதுன்னு சாமி வந்து பாத்தீங்கன்னா தப்பா சொல்லு. திருப்புன்றம் போட்டுக்கிட்டு நாராயணன் சொன்னா வந்து கோபம் வருமா வராது? ஏன்னா பப்ளிக்கு அவ்வளவு பக்குவம் இல்லை. எனக்கு இந்த சனியம் பிடிச்ச வாய் வந்து பாத்தீங்கன்னா பூர்வாகிரமா தான் இருக்கு. என்ன சொல்லி வச்சுமோ அதே தான் வருது ஒழிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்ற மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் நாராயணன்னு சொல்லிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனை பார்த்துட்டு நாராயணன்னா எனக்கு புரியுது நாராயணன்றதுக்கு அர்த்தம் ஆத்மா பரமாத்மான்னு. எதுக்கு இருக்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாம் ஒரு மாதிரி விசித்திரமா பாக்குறேன். என்ன சாமி வந்து தப்பா சொல்றாரு, சிவனை பார்த்து நாராயணன்றாரு அப்படின்னு. ஆக்சுவலா நாராயணனுக்கு அர்த்தம் ஆத்மா பரமாத்மா. ஒரு முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களோட ஆசிரமத்துல குரு ஆசிரமத்துல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல இருந்து குரு ஆசிரமத்துக்கு ஒரு 10 நாள் போய் தங்குவேன். தங்கிட்டு சுவாமியோட உபதேசங்கள்லாம் கேட்டு ஒரு ரீசார்ஜ் பண்ணிட்டு திரும்ப வந்துடும். இது எப்பவுமே ரெகுலரா நடக்கும். மத்திய பிரதேசத்துல இருக்கிற ஆசிரமத்துக்கு நர்மதா கரைக்கு வருவேன். ஒரு முறை வந்திருக்கேன். வந்தோடனே சாதுக்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு பக்கத்துல ஒரு தமிழ்காரர் வந்துட்டார், தமிழ் சுவாமி வந்துட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே தமிழ் சாமி வந்திருக்காரு. எல்லாம் மங்குனி பாண்டியர். தமிழ் சாதுக்கள் யாருமே ஒழுங்கா படிக்கவே இல்லைங்க. முக்கியமா கேரளால இருந்து கிளம்புனவங்க எல்லாரும் படிச்சிடுறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் கிளம்புனாங்கன்னா 98 பேர் படிச்சிடுறாங்க. 2 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் கூட நான் பார்க்கல. ஒருத்தர் 2 பேர் தப்பி போயிடுறாங்க. ஆனா விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டுல இருந்து போறவங்க யாரும் நார்த் இந்தியாவுக்கு போற யாரும் வந்து பாத்தீங்கன்னா 98 பேர் படிக்கிறது இல்லை, 2 பேர் தான் படிக்கிறாங்க. இவங்க ஒரு சாது வந்து பாத்தீங்கன்னா என் பக்கத்துல வந்து உட்காந்துட்டேன். நல்லா பேசிட்டு இருந்தேன், நல்லா குவைட்டா பேசிட்டு இருந்தார். ஈவினிங் நான் நைட்டு போய் சேர்ந்தேன். மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா ஏகாதசி முடிச்சு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா காலையில விரதம் முடிச்சோடனே ஒரு அவல் கொடுப்பாங்க. அதான் விரதம் முடிக்கிறதுக்கு ஒரு டீயும் ஒரு போகாவும் கிடைச்சி அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டு நான் எப்போ பார்த்தாலும் நாராயணன் சொல்லிக்கிட்டே இருப்பேன், வார்த்தைக்கு வார்த்தை. இப்போ கொஞ்சம் கம்மியாயிடும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த டீயை இதைய வச்சு நாராயணா அப்படின்ட்டு உட்கார்ந்து பக்கத்துல வந்து உட்கார்ந்து அந்த சன்னியாசி இருக்காருல்ல, அவர் கொண்டு வந்தார் பாருங்க ஒரு கிண்ணத்துல வந்து அவல், போகானா அவல்னு இருக்கும், அவல் உப்புமா. அந்த அவலையும் பக்கத்துல டீயையும் நான் நாராயணன் சொன்ன மாத்திரத்தை டொம்னு போட்டு உடைச்சாங்க. டீலாம் செதறி போச்சு அப்படி எல்லா இடத்துலயும். அந்த அவல்லாம் பறந்துச்சு எல்லா இடத்துலயும். நாராயணன் சப்தத்தை கேட்டோன்னு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உச்சாடனம் ஆயிடுச்சு. நாராயணன் சொல்ற திரிபுன்றம் போட்டுக்கிட்டு ருத்ராட்சம் கட்டிக்கிட்டு நாராயணன் வார்த்தைக்கு வார்த்தை நாராயணன் சொல்ற வேஷதாரி கபட்டதாரி வேஷம், சைவ வேஷம் போட்டுக்கிட்டு நாராயண நாமத்தை சொல்ற. ஏன் அப்படின்னா சைவர்கள் எந்த காலத்திலையும் நாராயணன்ற சப்தத்தையே சொல்ல மாட்டாங்க, அவ்வளவு ஸ்ட்ராங் அவங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் அதுவும் திருநெல்வேலி பக்கம் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா சைவ வேளாளர்கள் இருப்பாங்க. நாராயணன்ற ஒரு வார்த்தை வரவே வராது அவங்களுக்கு, சைவர்கள். அப்போ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கப்பட்டதாரி உன்னை வந்து தமிழ்நாட்டுல போய் உன் மானத்தை கப்பல் ஏத்துறேன் பாரு, வேஷம் போட்டுக்கிட்டு அலையிற நீ நாராயணன் சொல்லிட்டு நான் சொன்னீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமத்துல பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தம் சொல்லி கொடுப்பாங்க. காலையில சிவ பூஜை, சிவலிங்கம் தான் கோயில்ல இருக்கிறது.
ராத்திரியில பாத்தீங்க அப்படின்னா நல்லா ராமானு சுவாமி வந்து எங்களோட சுவாமியே வந்து ராமநாமத்தை தான் அதிகமா ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் டெய்லி ராத்திரியில யோக வாசிஷ்டம் படிப்பாங்க, விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பாங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா சிவ பூஜை தான் நடக்கும். வாஸ்தவத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்லாம் ஒண்ணுதாங்க. நாங்க சொல்ற நாராயணன் சப்தம் வந்து பாத்தீங்கன்னா நாராயணன்றது சுத்த பிரம்மத்தை குறிக்கும். நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. ஆக்சுவலா இப்ப நிறைய பேர், நான் இப்ப சொல்றது ஒரு சன்னியாசி சொல்றேன், வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கண்டகந்தி ஆயிட்டாங்க, மனசு வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், நாராயணன்ற சப்தம் வாஸ்தவத்தை சங்கு சக்கர கதாதாரியா இல்ல ஜலத்துல படுத்திருக்காரு அவரை குறிக்கிறது இல்ல, சுத்த தத்துவம் பிரம்ம தத்துவத்தை குறிக்கிறது. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நாராயண சூக்தம்னு ஒரு சூக்தம் இருக்குல்ல. இப்ப நம்ம எச்ச கிஞ்ச ஜெகத் சர்வம் இல்ல, அது நாராயண சூக்தத்துல இருக்குது. அதுல முடியும் போது ச பிரம்ம சசிவ சஹரி சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் அப்படின்னு முடியும் போது வரும். அந்த நாராயண சூக்தம் முடிகிற இடத்துல ச பிரம்ம சசிவ சஹரி சேந்திர, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவா இருக்கார். சபிரம்ம சஹரி சேந்திர சோக்ஷர, அவர் தான் ஹரியா இருக்கார், அவர் தான் பிரம்மாவா இருக்கார், அவன் தான் சிவனா இருக்கார், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமா இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முடியும். பிரம்மம் தான் மாயையோடு சேரும் போது சத்துவகுண ரஜோகுண தமோ குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றுல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது அந்த பிரம்மத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சிவன் என்றும் பிரம்மா என்றும் விஷ்ணு என்றும் பேர் வருது. சத்துவகுணத்துல சேரும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு, ரஜோகுணத்துல சேரும் போது வந்து பிரதிபலிக்கும் போது வந்து பிரம்மா, தமோ குணத்துல பிரதிபலிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ருத்ரன் அப்படின்னு 3 பேர் கிடைக்குது. யாருக்கு? சுத்த பிரம்மத்துக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர்தான் இந்திரன், அவர்தான் பிரம்மா, அவர்தான் விராட், அவர்தான் ஈஸ்வரன், எல்லாம் அவர் தான் அப்படின்னு இதை புரிஞ்சுக்கல அப்படின்னா என்ன ஆகும்? ரொம்ப பிரச்சனையாயிடும். ஒரு சன்னியாசி அது மாதிரி. அதுக்கப்புறம் ஆழ்வார் குறிச்சி இருக்குல்ல, ரொம்ப முக்கியமான வைஷ்ணவ ஸ்தலங்கள்ல முக்கியமானது. நான் வந்து பாத்தீங்கன்னா நவ திருப்பதி யாத்திரை பண்ணிட்டு இருக்கேன், நடந்தே அந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கேன். நடந்தே போயிட்டு இருக்கும்போது டெய்லி பாராயணம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நித்திய பாராயணத்துல ஒரு மணி நேரம் பாராயணம். எனது விஷ்ணு ஃபுல்லா முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சோன்னா வந்து பாத்தீங்கன்னா ருத்ரம் படிச்சிடுறது, அப்புறம் பஞ்ச சூக்தம் பாராயணம் பண்ணிடுறது. மத்தியான நேரத்துல வந்து டெய்லி ஒரு 3 பகவத்கீதை 3 அத்தியாயம். ஈவினிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம். இது ரெகுலரா வச்சிருந்தேன். எந்த கோயிலுக்கு போனாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வைஷ்ணவ கோயில் போனா வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச சூக்தங்களையும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையும் வைஷ்ணவ கோயில்ல படிச்சிருக்கேன். எத்தனை முறை போறோம்னா அத்தனை முறை கோயில். ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 கோயில் போறேன் அப்படின்னா 5 வாட்டி நடந்துடும். இப்ப நீங்க நான் பேசிட்டு இருக்கேன்ல, இதுக்கெல்லாம் அனுகிரகம் யார் தெரியுங்களா? அப்ப பண்ண பாராயணம். ஒரு நாளைக்குலாம் சில சமயம் 7-8 கோயில் போ, 7-8 முறையும் வந்து பாத்தீங்கன்னா பாராயணம் நடந்துகிட்டே இருக்கும், பஞ்ச சூக்தங்கள் நடந்துட்டு இருக்கும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவ்வளவு பாராயணம் பண்ணியிருக்கேன். அதான் இப்ப பகவான் சொல்லியிருக்காரு. அப்ப இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஆழ்வார் குறிச்சியில், ஆழ்வார் திருநகரின்னு சொல்லுவாங்க, ஆழ்வார் குறிச்சியில் ஆழ்வார் திருநகர் அது என்ன? அப்போ ஆழ்வார் திருநகர் அதுக்கு ஆமா அங்க போய் விஷ்ணு இந்த நாராயண சுத்தத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தர் பட்டர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்கோரு தப்பன்னு ஓடி வந்தார். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வடகல சம்பிரதாயத்தோட கோயில். அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, வேதம் படிக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, நல்லா இதா இருப்பாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா ராமானுஜ சம்பிரதாயம் கொஞ்சம் அக்செப்டா இருப்பாங்க, கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஒத்து போவாங்க. இந்த வடகல வைஷ்ணவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவர் ஓடி வந்து என்ன பண்ணாரு, சொல்லு ஏன் அப்படின்னா சசிவன்னு சொல்றீங்கல்ல, அந்த நாராயண சுத்தத்துல சஹரி சசிவ சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட்ன்னு இருக்கு. சிவன்னு சொல்லிருக்கீங்களா, அந்த சப்தம் இல்லை. அத சிவனு கூட அவர் வாயில வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே இல்லைங்க, அந்த சப்தம் இல்லை அப்படின்ற. வாயில கூட வந்து பாத்தீங்கன்னா சிவன்ற சப்தமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த அளவு ஸ்ட்ராங் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் நாராயணன் சொன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு, இன்னொருத்தர் பூஜையை பாதியில விட்டுட்டு அபிஷேகத்தை பாதியில விட்டு ஓடி வர்றாரு. ஓடி வந்து அந்த சப்தம் இல்லை, அதை மாத்திக்கங்க, அந்த சப்தம் இல்லை, அது சொல்லக்கூடாது, இங்க இந்த கோயில சொல்லக்கூடாது அப்படி. கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா சிவன்ற சப்தத்தை சொல்லக்கூடாது, இது பெருமாள் கோயில் அப்படி. எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாத்தீங்களா? அவங்களுக்கு ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா புரியல. மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, நாராயண சூக்தமே என்ன சொல்லுது, அந்தர்பகிஷ்ட தத் சர்வம்,
வியாபிய நாராயண ஸ்திதக, எதெல்லாம் உண்டாச்சோ அதை எல்லாத்தையும் வியாபிச்சு ஒரே நாராயணன் என்ன அர்த்தம்? சங்கு சக்கர கதாதாரியா இருக்கிறவர் இல்லப்பா, சுத்த பிரம்ம தத்துவம் அப்படின்னு எடுக்கணும். எடுச்சா இப்ப ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நராத்து ஜாத்தானி தத்துவானி நாராணி இது ததோ விதுகு. அதனால பாத்தீங்கன்னா நரன் சொல்லக்கூடிய ஆத்மால இருந்து உண்டான 19 தத்துவங்களும் நாராணின்னு அறிந்து கொள்ள வேண்டும். தானியேவச்ச அயனம், அந்த 24 தத்துவங்களையும் எது காரண ரூபமா வாசம் பண்றாரோ, அயனம்னா வாசம் பண்றாரோ, வசிப்பிடமா வச்சிருக்காரோ, இந்த தத்துவங்கள் எல்லாம் பகவான் இருக்கிற இடம். அதனால அவைகளுக்கு பேர் பாத்தீங்கன்னா தேன நாராயணக. அந்த நாராயணன் அப்படின்ற சுத்த பிரம்மத்துக்கு பேரு நாராயணக அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் 2வது சொல்றார், நாராணாம் ஜீவானாம் அயனத்வாத் பிரளய இதிவா நாராயணஹ. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் நல்லா சொல்ற. நாராணாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவானாம், ஜீவாத்மா நிறைய, ஒரு ஆத்மால இருந்து அநேக ஜீவாத்மாக்கள் உண்டாச்சு. எப்படி ஒரு சந்திரன்ல இருந்து அநேக பிரதிபிம்பங்கள் உண்டாகிற மாதிரி இதுதான் நான் அதிகமா சொல்றது. நார சப்தம் எதை குறிக்கிறதுனா ஜீவர்களை குறிக்கிறது, அநேக ஜீவாத்மாக்கள். நாராணாம் அப்படின்னா ஜீவானாம். அயனம், அயனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லயஸ்தானம். அயனம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? எங்கு சென்று லயத்தை அடைகின்றனவோ. இந்த ஜீவர்கள் எல்லாம் எந்த தத்துவத்துல போய் லயத்தை அடைகிறோமோ, தூக்கத்துல எங்க போறோம்? அத்திர மாதா ந மாதா, பிதா ந பிதா, சிங்கோ சிங்கோ நாஸ்தி, மசகோ மசகோ நாஸ்தி. தூக்கத்துல போய் எங்க போய் சேர்றோம்? நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. சிவ தத்துவமா சொன்னீங்கன்னா அங்க இருக்கிற பாத்தீங்கன்னா ருத்ரன் அம்பாலோட சேர்ந்து சிவ சக்தி ஐக்கியமா அங்க இருக்கா. நல்லிரில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அதே பாத்தீங்க அப்படின்னா வைஷ்ணவ தத்துவமா சொன்னீங்கன்னா அங்க இருக்கிறது நாராயணன். தூக்கத்துல அம்மா பார்வை இவங்களோட லக்ஷ்மி தேவியோட பாத்தீங்கன்னா ஆனந்தமா இருக்கார். எப்படி இருக்கார்? ஆனந்தமா சயனம் பண்ணிக்கிட்டு இருக்கார், ஆனந்த சயனத்துல இருக்கார். நம்ம டெய்லி போய் எங்க லயமாகிறோமோ அந்த லயஸ்தானத்துக்கு பேரு, ஆத்மஸ்வரூபத்துக்கு பேரு பாத்தீங்கன்னா நாராயணன் பேர். ஜீவர்கள் எல்லாம் தன்னுடைய அடையாளத்தை விட்டு பாத்தீங்கன்னா பிரளய காலத்துல எந்த தத்துவத்துல லயமாகிறார்களோ, நாராணாம்னா ஜீவானாம், ஜீவர்கள் எல்லாம் அயனத்வாத், அவர்கள் எல்லாத்துக்கும் அயனமாக இருப்பதால். அயனம்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? பிரளயஸ்தானம், லயஸ்தானம். அப்படி இருக்கிறதுனால பிரளயே இது வா நாராயணக. அப்ப நாராயணன்றதுக்கு அர்த்தம் ஜீவர்கள் லயமடையக்கூடிய நெஸ்ட், அதுக்கு பேர் நாராயணக. எப்படி சொல்றீங்க? தைத்திரிய உபனிஷத்துல இருக்கிற மந்திரத்தை ஆச்சாரியர் சொல்றார். யத் பிரயந்த்யபிஷம்பிஷந்தீதி, யத் பிரயந்த்யபிஷம்பிஷந்தீதி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார் தைத்திரிய உபனிஷத்துல இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிலிருந்து உண்டாகின்றனவோ, எதனிடத்திலேயே லயத்தையும் அடைகின்றனவோ, தத் பிரம்மேதி, அதை பிரம்மம் என்று அறிந்து கொள்வாயாக. நம்ம எங்க இருந்து உண்டாகிறோம்? தூக்கத்துல இருந்து மேக்கப் ஆகும்போது நான் ஒன்றும் அறியவில்லை, நான் சுகமா தூங்கினேன். ஒன்றும் அறியலைன்னு அர்த்தம், அது வேற ஒண்ணும் இல்லை. அப்ப நான் தூக்கத்துல எப்படி இருந்தேன்? சுகமா இருந்தேன். என்னோட சொரூபம் என்னது? சுகஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம். சதேவ சௌமிய இதமக்ர ஆசி. இந்த கிரியேஷன் உண்டாகிறதுக்கு முன்னாடி வெறும் சத்து மட்டும்தான் இருந்துச்சு, வெறும் சைத்தன்யம் மட்டும்தான் இருந்துச்சு. எங்க இருந்து வந்தீங்க? அங்க இருந்து தான் இப்ப வெளியில வந்திருக்கோம். இதெல்லாம் உண்டாச்சு. இப்ப திரும்ப ராத்திரியில தூங்க போவோம், எங்க போய் லயத்தை அடைவோம்? எல்லாம் போய் பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒன்றும் தெரியவில்லை அப்படின்றத லயமாயிட்டு நான் சுகமா தூங்குனேன், நான் மட்டும் இருக்கேன். அந்த நான் சுகமா தூங்குனன்றதுக்கு பாத்தீங்கன்னா அந்த நான் தான் சுகஸ்வரூபம், சச்சிதானந்தம். அந்த நான்ல இருந்துதான் எத்து பிரயந்தி, எதிலிருந்து இது எல்லாம் பாத்தீங்கன்னா உண்டாகின்றனவோ, அபிசம்பிஷந்தி, எல்லாம் பிரளய காலத்துல டெய்லி பிரளயம் தான் நமக்கு நடக்குது. இதே மாதிரி மகா பிரளயம் நடக்கணும். எல்லா லயத்தை பாத்தீங்கன்னா எதனிடத்தில் லயத்தை அடைகின்றனவோ அதுதான் நாராயண ஸ்வரூபம். அப்ப நாராயணன்றதுக்கு அர்த்தம் என்ன எடுக்கணும்? சுத்த பிரம்ம தத்துவம் அப்படின்னு எடுக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, நாராணாம் அயனம் யஸ்மாத் தஸ்மாத் நாராயணக ஸ்மிருதக.
நாராயணம் அயனம், நாராணாம் அயனம். நாரர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜீவர்கள். அந்த ஜீவர்களுக்கு பாத்தீங்கன்னா அயனமா லயஸ்தானமா இருக்கிறதுனால, எந்த காரணத்தினாலேயோ அந்த காரணத்தினால பகவானுக்கு அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு என்ன பேருனா நாராயணக அப்படின்னு பேர். இது லயஸ்தானத்தை சொல்ற. உற்பத்தி லயம் ரெண்டுமே ஒரே இடத்துல நடக்குது. அதாவது நான் சொல்லுவேன், எல்லாம் நீங்க லயத்தை அடைஞ்சு எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணீங்கன்னா வெறும் நாராயண சுரூபமா இருக்குது. எல்லாம் திரும்ப வெளியில வந்துச்சு அப்படின்னா தேகாதிகள் எல்லாம் உலகம் வந்துருது. திரும்ப வெளியில உள்ள அடங்குனீங்கன்னா இதாயிரும். இதான் ஜீவன் முக்தி. நம்ம பாத்தீங்கன்னா திரும்ப உள்ள அடங்கணும், திரும்ப ரிட்டர்ன் ஆகணும், வேற எதுவும் இல்லை. ஆச்சாரியர் அடுத்தது சொல்றார். இது பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம். மனுஸ்மிருதியில இருந்து ஒரு ஸ்லோகத்தை ஆச்சாரியர் சொல்றார். இப்ப நம்ம சொன்னது பாத்தீங்கன்னா பிரம்ம வைவர்த்தாத்துன்னு, பிரம்ம வைவர்த்தக புராணம் அப்படின்னு ஒரு புராணத்துல இருக்கிறது. இப்ப இனி சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா மனுஸ்மிருதியில இருந்து ஒரு ஸ்லோகம். ஆபோ நாராயிதி புரோக்தாக ஆபோ வை நரசூனவஹ தாயதஸ்யாயனம் பூர்வம் தேன நாராயண ஸ்மிருதஹ. மனு வச்சனாத் நாராயண, மனுவோட வச்சனத்துல இருந்து நாராயணோட விற்பத்தி. ஆப்போ நாரா இது புரோக்தாக. நாரான்றது பாத்தீங்க அப்படின்னா ஜலவாச்சகம். நாரா, நம்ம நாராயணனை எங்க பார்த்துட்டு இருக்கோம்? இனிமே உங்களுக்கு தோணணும், எங்க படித்திருக்கார்? நல்லா பாத்தீங்கன்னா ஜலத்துக்கு மேல ஒரு வாட்டர் பெட் இருக்கு. இது வாட்டர் பெட். அந்த வாட்டர் பெட் எது? பாம்பு, ஆதிசேஷன். ஜலம், ஜலத்துக்கு மேல ஆதிசேஷன், ஆதிசேஷனுக்கு மேல பாத்தீங்கன்னா சுவாமி என்ன பண்ற? ஆனந்தமா படுத்திருக்க. அனந்த சயனம், ஆனந்தமா படுத்திருக்காரு. என்ன போஸ் இல்லை. நான் அப்பப்போ பாத்தீங்கன்னா இந்த நேற்று கூட பாத்தீங்கன்னா நேற்று ஈவினிங் பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல தூக்கம். அந்த 3 நாள் நல்ல தூக்கம். இந்த தூக்கத்துல என்ன இதுன்னா, இப்ப யாராவது பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே லைட் பாதி கொஞ்சோண்டு விழிப்பு இருக்கும், கொஞ்சோண்டு தூக்கம் பாதி 50-50 இருக்கும். நான் இன்னைக்கு நேற்று பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணி பார்த்தேன். என்ன ஆனந்தம்ன்றீங்க அப்படி. அதாவது வெளியில இருக்க என்னோட சிஷ்யர் பேசிக்கிட்டே இருக்காரு, பிரணவ சுரபாடத்தை பேசிக்கிட்டே இருக்காரு. அப்படியா அப்படின்ட்டு அது பாட்டுக்கு உள்ளுக்குள்ளார ஆனந்தமா தூங்கிட்டு பாதி தூக்கம். அரிதுயில் அப்படின்னு அதுக்கு பேரு, யோக நித்ரான்னு பேரு, அரிதுயில்னு பேரு. அது என்ன ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் தெரியுங்களா? வேக்கப் ஆனீங்கன்னா ஃபுல் ஃப்ரெஷ்னஸ் வந்துடும். நான் அந்த ஆனந்தத்தை பாத்தீங்கன்னா அனுபவிக்கும் போது தான் எனக்கு ஒரே பொறாமையாயி போச்சு. என்னன்னா, இந்த நாராயணன் பாருங்களேன், எல்லா டைமும் பாத்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் எடுத்த ஆனந்தத்தை அவரோட சொரூபமே அப்படிதான் அரிதுயிலே இருக்காரு. யோக நித்திரையிலேயே சதா காலமும் தூங்கிட்டு இருக்காருங்கிற. அப்பதான் தெரிஞ்சு, ஆஹா இப்படியே இருந்துடலாமோ, இப்படியே இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு. அந்த அரிதுயல் பாதி இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாம, இந்த உலகத்தோட பதிவு எதுவும் உள்ள போகாம ஆனந்தமா முழு ஸ்புரணத்தோட தூக்கம், முழு ஸ்புரணத்தோட தூக்கம் தூங்கிட்டு இருக்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்த நாராயணனுக்கு அர்த்தம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நராயிதி, நரான் இருக்குல்ல, ஆப்போ நாராயிதி புரோக்தா. இந்த ஜலம், ஆப்போனா என்ன அர்த்தம்? ஜலம். ஜலத்துக்கு இன்னொரு பேர் தான் நாரா என்று சொல்லப்படுகிறது. ஜலம்னா நாரா, ஆப்போ அப்படின்னு பேரு. ஆப்ப சப்தம் ஜலவாச்சி நித்திய பகவச்சனம். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜலம் சப்தம், ஆப்போ அப்படின்னு பேரு, நாரான்னு பேரு. நாரா வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புரோக்தா ஆப்போவை நரசூனவக. ஜலவாச்சி எதை குறிக்கும் சுவாமி அப்படின்னா, நீங்க எங்கெல்லாம் ஜலம் எடுக்கிறீங்களோ அங்கெல்லாம் கர்மவாச்சின்னு எடுத்து, கர்மத்தையும் இண்டிகேட் பண்றது. ஜல சப்தம் பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம ஆச்சமனம் பண்ணிட்டு தானே எந்த கர்மமும் ஆரம்பிக்கிறோம். ஆச்சமனம் ஏன் பண்றேன்னு எதுக்காக தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சுத்திகரணம், அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக அப்படின்னு சொல்லி சுத்திகரணம் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜலம் தான் பாத்தீங்கன்னா கருமத்தை இண்டிகேட் பண்றது, ஜலவாச்சி. அப்ப நாராயணன் படுத்திருக்கிற வாட்டர் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார இனி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அந்த ஜலம் பாத்தீங்கன்னா ஜீவர்களுடைய கர்மா, ஜீவர்களுடைய கர்மா தான் நாராயணன் படுத்திருக்கிற அந்த வாட்டர்.
பார்க்கடல் நம்ம சொல்லுவோமா, பார்க்கடல்ல பள்ளி கொண்டவன் அப்படின்னு. அந்த பார்க்கடல் எது அப்படின்னா ஜீவர்களுடைய கர்மா. அந்த கருமத்திலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி ஆகுதோ அங்கிருந்து ஜீவர்கள் உண்டாகிறார்கள். கர்மம் தானே காரணம். அப்ப வந்து மந்திரம் சொல்லுது ஆப்போவை நரசூனவகா. அந்த ஜலத்திலிருந்து, ஜலம்னா கர்மம், கர்மத்திலிருந்து ஜீவர்கள் நரசூனவகனா அந்த பகவானோட புத்திரர்கள் உண்டாகிறார்கள். நம்ம எல்லாம் உண்டாகிட்டே இருக்கோம், கர்மத்திலிருந்து உண்டாகிட்டே இருக்கும். கர்ம மெச்சூரிட்டி ஆக 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 பிராரப்த கர்மாக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த ஜலத்திலிருந்து நரசூனவகா தாகா எதஸ்ய அயனம். இந்த எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்டானவைகள் எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத்து. பகவான் என்ன பண்றார், எல்லாத்தையும் படைக்கிறார். கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி படைச்சு எல்லாத்துக்குள்ளேயே என்ன பண்றார், அவர் தான் பிரவேசம் பண்ணியிருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நாராயணனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எது வந்து பாத்தீங்கன்னா அயனமோ, எது தாகா எது அஸ்ய அயனம், அந்த பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவுக்கு எது அயனமோ வசிப்பிடமோ, பூர்வம் தேன நாராயண ஸ்மிருதா, அதனால அந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா நாராயணன் என்று சொல்லப்படுகின்றான். இது வந்து வசிப்பிடத்துல போன ஸ்லோகம் லயஸ்தானத்தையும் உற்பத்தி ஸ்தானத்தை சொல்லிச்சு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாராயணன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எல்லா ஜீவர்களுக்குள்ளாரையும் அவர் என்ன பண்றார், இருக்கார். அதனால்தான் ஜலத்துக்கு மேல, ஜலம்னா ஜீவர்களுடைய கர்மம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ஜீவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரளய காலத்துல என்ன ஆயிடுவோம், நம்ம எல்லாம் பிரளய காலத்துல என்ன ஆகும், வெறும் பாடிலாம் இருக்காது நமக்கு. எல்லா ஜீவர்களும் ஜலம்னு சொல்லக்கூடிய கர்ம ரூபத்துல, பொட்டன்ஷியலா கர்ம ரூபத்துல, பீஜ ரூபத்துல இருப்போம். அந்த பீஜமா ஜீவர்களுடைய கர்மாக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜலம். அந்த ஜலத்துல சயனம் பண்றவர் எவரோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நாராயணன்னு பேர். அப்ப ஜீவர்கள் பிறக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளாரையும் அவர் வாசம் பண்றார். நான் வாசம் பண்றார். அப்ப அந்த வாட்டர் பெட்டுக்கு மேல இருக்கிற அந்த இது என்ன சுவாமி, பாம்பு என்ன ஆதிசேஷன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராண தத்துவம். அப்ப பிராண தத்துவத்துக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சைத்தன்ய தத்துவம். அதுக்கு மேல அயனம் பண்ணுது. ரெண்டே ரெண்டு தான். அந்த உணர்வு எங்க இருக்கு அப்படின்னா அந்த உயிருக்கு மேல, பிராணனுக்கு மேல, ஆதிசேஷனுக்கு மேல இருக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா தத்துவம். கீழே இருக்க வாட்டர் ஜீவர்களுடைய கர்மம். ஜீவர்களுடைய கர்மால இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜீவர்களுடைய பிரளய காலத்துல பார்க்கடல் நம்ம சொல்றோம். பிரளய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி என்ன பண்றாரு, 864 கோடி வருஷங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பார்க்கடல்ல ஜீவர்கள் எதுவுமே உற்பத்தி ஆயிருக்க மாட்டாங்க. அவர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சயன கோலத்துல அங்க எல்லாம் படுத்திருக்கார். சயன கோலத்துல படுத்திருக்கார். 864 கோடி வருஷங்கள் பிரளய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியே இருக்காது. அப்போ அந்த உற்பத்தி இல்லாத இடத்துல ஜீவர்கள் என்ன ரூபத்துல இருக்காங்க, ஜல ரூபத்துல ஜீவர்கள் இருக்காங்க. ஜலத்துக்கு மேல பிராணன் இருக்கு, பிராணனுக்கு மேல ஆனந்தமா தூங்குறார். அப்ப அந்த பரமாத்மாக்கு அயனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாரம் எது அப்படின்னா பரமாத்மா எங்க வாசம் பண்றார், அந்த ஜீவனுடைய கர்மக்கு மேல வாசம் பண்றார். அதனால அவருக்கு பேரு நாராயணக அப்படின்னு பேரு. இது ஒன்று. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சப்தம் வந்துருது. இன்னொரு விற்பத்தியும் சொல்ற, இன்னொரு சப்தம் சொல்ற, நாராயணாய நமஹ நம நாராயண நம இதி அயமேவ சத்யஹ சம்சார கோர விஷ சம்ஹாரனாய ஹரணாய மந்த்ரஹ ஸ்ருண்வந்து பவ்யமதயோ பூயதயோ அஸ்தராகாஹ உச்சைஸ்தராம் உபதிஷாம் யகம் ஊர்த்வபாகுஹு. ஸ்ரீ நாரசிம்ஹ புராணம் ஒரு ஸ்லோகம் இருக்கு. நாரசிம்ம புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாமம் பார்த்திருக்கோம்னு பாத்துருங்க ஒவ்வொன்னா. முதல்ல நாராயணனுக்கு முதல் ஸ்லோகம் ஆத்மாவை சொல்லுச்சு. ரெண்டாவது எச்சகிஞ்சி ஜெகத் சர்வம் பிரம்மத்தை சொல்லுச்சு. ரெண்டும் ஒண்ணு. அதுக்கப்புறம் மூணாவது நராத்து ஜாத்தானி தத்துவானின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா தத்துவங்கள்லையும் வாசம் பண்றவர் பகவான் அப்படின்னு நாராயணனை சொல்லுச்சு. எல்லாத்திலையும் தத்துவங்கள் எல்லாத்திலையும் வாசம் பண்றவர்னு.
அதுக்கப்புறம் நரானாம் ஜீவாத் அயனாத் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எது உற்பத்தி ஸ்தானமும் நாராயணன், லயஸ்தானமும் நாராயணன் சொல்லுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எது நம்ம மனுஸ்மிருதியில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து உற்பத்தி ஆகிற எல்லா ஜீவர்களுடைய கருமத்துக்கு மேலையும் ஜீவர்கள் மேலையும் என்ன பண்ணிருக்கார், வாசம் பண்றார். அவருக்கு ஆகாரம் வந்து ஜீவர்களுக்கு மேலதான் அவர் வாசம் பண்றாருன்னு சொல்லிச்சு. அப்ப இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நாராயண சப்தம் சுத்த பிரம்மன்னு முடிவு பண்ணிக்கிறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆனா இப்ப நிறைய பேருக்கு நாராயண சப்தம் சுத்த பிரம்மம் தெரியாது இல்லை. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நாராயணன் எல்லா இடத்தையும் சொல்றாங்களா. அப்ப சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நாராயணாய நம, ஓம் நமோ நாராயணாய. இந்த நாராயண நமன்கள் சுவாமி சொல்லியிருக்கு, நாராயண நமன் சொல்லியிருக்கு. நீங்க ஓம் நமோ நாராயணாயன் தான் நம்ம சொல்றோம். எங்கேயாவது நாராயண நமன் எங்கேயாவது சொல்லியிருக்கா? எங்கேயா கேட்டிருக்கீங்களா நாராயண நம? ஓம் நம சிவாய கேட்டிருக்கீங்களா இல்ல சிவாய நம கேட்டிருக்கீங்களா? சிவாய நம கேட்டிருக்கீங்களா எங்கேயாவது? எல்லா இடத்துலயும் கோயில்கள்லாம் எங்கேயாவது போனீங்கன்னா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய எல்லாரும் சொல்றது தானே சொல்றோம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஓம் நம சிவாயன்னு சொன்னீங்கன்னா ஸ்தூல பஞ்சாட்சரின்னு பேர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணாய எத்தனை நாமம் இருக்கு, இதுக்கு பேர் என்ன பேர், எத்தனை அக்ஷரம் இது? நாராயணாய நம, ஓம் நாராயணாய நமக்கு எத்தனை அக்ஷரம் இருக்கு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அஷ்டாட்சை. சரி, இப்ப நீங்க கேள்வி கேட்டு எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா ஓம் நமோ எல்லா வைஷ்ணவ கோயிலையும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய போகுமா? இதுக்கு பேரு ஸ்தூல அஷ்டாட்சரின்னு பேர். இப்ப வெளியில நம்ம எங்கெல்லாம் சிவநாமம் கேட்டுட்டு இருக்கோமோ அது ஸ்தூல பஞ்சாட்சரி, எங்கெல்லாம் வைஷ்ணவ நாமம் கேட்கிறோமோ அதெல்லாம் ஸ்தூல அஷ்டாட்சரி. இந்த ஸ்தூல அஷ்டாட்சரியை வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல பஞ்சாட்சரிய நமவை தூக்கி பின்னாடி போட்டீங்கன்னா சிவாய நம, ஓம் சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, ஓம் நம சிவாய அப்படின்னு சொன்னா நமக முன்னாடி போட்டீங்கன்னா ஸ்தூலம், நமக தூக்கி பின்னாடி போட்டீங்கன்னா ஓம் சிவாய நமஹ அப்படி போட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேரு சூக்ஷ்ம பஞ்சாட்சரின்னு பேரு. இதே மாதிரி நாராயண நாமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓம் நாராயணாய நம, இப்ப இங்க இருக்குல்ல ஓம் நாராயணாய நமஹ, இதுக்கு பேரு சூக்ஷ்ம அஷ்டாட்சரின்னு பேரு. சூக்ஷ்ம அஷ்டாட்சரி முதல்ல ஸ்தூல அஷ்டாட்சரியை ஜபம் பண்ணணும். ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய 8 லட்சம் ஜபங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு ரைட்ஸ் கிடைக்கும். 8 லட்சம் ஜபங்கள் பண்ணினீங்கன்னா ஒரு புரஸ்சரணம்னு பேரு. ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் 1 லட்சம் ஜபம் பண்ணணும். அஷ்டாட்சரிக்கு வந்து 8 லட்சம், பஞ்சாட்சரிக்கு வந்து 5 லட்சம் ஸ்தூலத்துல. இத பண்ணி முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா 10ல் 1 பாகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கற்பனம். 8 லட்சம் ஜபம் பண்ணீங்க அப்படின்னா ஓம் நம்ம ஒரு ஜலபாத்திரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், கையில வந்து ஜலத்தை வச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும், அர்க்கியம் கொடுக்கறது. 10ல் 1 பாகம் அப்படின்னா எத்தனாவது? 8000 ஜபம் வந்து பாத்தீங்கன்னா அர்க்கியம் கொடுக்கணும். 8000 ஜபத்துக்கு அர்க்கியம் கொடுக்கணும். அதுல 10ல் 1 பாகம் 800 ஜபங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணணும். கரெக்டு தானே சொல்றது? 8 லட்சம், 8 லட்சத்துல 10 பாகம் 8000, 8000த்துல 10 பாகம் 800 ஜபங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி ஆகுதி கொடுக்கணும், ஹோமம் பண்ணணும். அதுல 10ல் 1 பாகம் 80 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராமண போஜனம் இல்லைன்னா சாது போஜனம் பண்ணி வைக்கணும். சாது போஜனம் தண்ணி அடிச்சவங்க காவி வெட்டிப்பட்டவங்களுக்குலாம் இல்ல, திருவண்ணாமலைக்கு வந்து கொடுத்துடாதீங்க. ஒழுங்கா நல்ல சன்னியாசி சாதுக்களா நல்ல வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்களா இருந்து 80 பேர்த்துக்கு போஜனம் கொடுத்தீங்க அப்படின்னா அது பூரணமா ஒரு புரஸ்கரணம். 8 லட்சம் ஜபம், 80,000 அர்க்கியம், 8000 ஹோமம், 8000 ஹோமம். அதுக்கப்புறம் 800 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராமண போஜனம். நான் ஒண்ணு விட்டுட்டேன் பாருங்க, 80,000 விட்டுட்டேன் இந்த நாள். இத பண்ணினா ஒரு புரஸ்சரணம் பேர். இத மந்திரத்தை பண்ணி முடிச்சவங்களுக்கு தான், ஸ்தூலத்தை பண்ணி முடிச்சவங்களுக்கு சூக்ஷ்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு குருநாதர்கிட்ட போய் சுவாமி நான் ஸ்தூலம் பண்ணிட்டேன், எனக்கு சூக்ஷ்ம உபதேசம் பண்ணுங்கன்னா அவர் பண்ணி வைப்பாரு.
பண்ணி வச்சோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சூக்ஷ்மத்தை ஆரம்பிச்சிடலாம். ஓம் நாராயணாய நமஹ, ஓம் நாராயணாய நமஹ, ஓம் நாராயணாய நமஹ. இதுக்கு பேர். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சம் ஜபம், அதே மாதிரி 80,000 தர்ப்பணம், 8,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோமம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 800 வந்து பார்த்தீங்கன்னா பிராமண போஜனம். பிராமண போஜனம் பண்ணலை அப்படின்னா அது ஜபமாக பண்ணிடணும். அது மாதிரி 10 டைம்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஹோமம் பண்ணணும்னா 10 டைம்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி தர்ப்பணம் பண்ண 10 டைம்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு 10 டைம் அதிகப்படுத்தணும். ஒரு காரியம் பண்ணலை அப்படின்னா எல்லாத்தையும் ஜபமாகவே மாற்றிக்க முடியும். அது மாதிரி பண்ண சொல்லியிருக்கு. இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா சூக்ஷ்ம அஷ்டாட்சரி முடிச்சிடும். சூக்ஷ்ம அஷ்டாட்சரி முடிஞ்சோன்னு அடுத்து காரண அஷ்டாட்சரி. காரண அஷ்டாட்சரியில வந்து பார்த்தீங்கன்னா நம விட்டு போயிடும். ஓம் நாராயணாய, ஓம் நாராயணாய, ஓம் நாராயணாய, ஓம் நாராயணாய, ஓம் நாராயணாய, ஓம் நாராயணாய. இது வந்து காரண அஷ்டாட்சரின்னு பேரு. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இதுவும் சொல்லுவாங்க. ஓம் நாராயணா, ஓம் நாராயணா, ஓம் நாராயணா, ஓம் நாராயணாயன்னு சதுர்த்தி வருது. அது வராம சில பேர் வந்து நாராயணாயன்னு சொல்லி கொடுப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாராயணா, ஓம் நாராயணா, ஓம் நாராயணா, ஓம் நாராயண, ஓம் நாராயண, ஓம் நாராயண, ஓம் நாராயண, ஓம் நாராயண, ஓம் அப்படின்னு வந்து ஓம் 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 ஓம்னு முன்ன பின்ன ஓம் வந்துடும். ஓம் நாராயணா, ஓம் ஓம் நாராயண, ஓம் நாராயண, ஓம் நாராயண, ஓம் நாராயண, ஓம் ஓம் நாராயண, ஓம் ஓம் நாராயண, ஓம் நாராயண, ஓம் நாராயண, ஓம் நாராயண, ஓம். இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் சாதுக்கள், வைஷ்ணவ சாதுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் தான் போவாங்க. இதில் சம்பிரதாய பேதம் இருக்கு. நாராயணாய, ஓம் நாராயணாய இருக்கு, நாராயணா, நாராயணாய, 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 நாராயணாய இது மட்டும் இருக்கும் ஒன்று. சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஓம் நாராயணா, ஓம் நாராயண, 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 ஓம். இது மாதிரி இதுக்கு பேர் காரண அஷ்டாட்சரின்னு பேர். இதுக்கப்புறம் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காரணாதீதத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த 3த்தையும் முடிச்சதுக்கு பிறகு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓம் நாராயண சப்தத்தை என்ன பண்ணுவாங்க டிராப் பண்ணுவாங்க. டிராப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த புரஸ்கரணம் வந்து பார்த்தீங்கன்னா 1,11,00,000 ஜபங்கள், 11,000 ஜபங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓங்காரத்தை மட்டும் கடைசியில பண்ணி முடிப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம், அப்புறம் காரணாதீதம் அப்படின்னு போய் முடிக்கிறது. இது வேலை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஃபுல் வேலையா இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. நீங்களாம் நினைக்கிறீங்க சாதாரண வைஷ்ணவர்கள். நார்த் இந்தியாவில் இருக்கிற வைஷ்ணவ சம்பிரதாயம் ரொம்ப ஸ்ட்ராங்கான சம்பிரதாயம் இது இருக்கு. இப்போ வந்து நிறைய பேர் சீதாராமுக்கு மாறிட்டாங்க, நிறைய பேர் ஜபங்களுக்கு. இந்த இது ட்ரெடிஷ்னலான இது. இதே மாதிரி பஞ்சாட்சரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது, ஓம் நம சிவாய ஸ்தூல பஞ்சாட்சரி, ஓம் சிவாய நமஹ சூக்ஷ்ம பஞ்சாட்சரி, காரண பஞ்சாட்சரி ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம எடுத்துருங்க. நம எடுத்துட்டீங்கன்னா அது காரணம் ஆயிடும். முன்னாடியும் நம்ம இருக்காது, பின்னாடியும் நம்ம இருக்காது. ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய. இது காரண பஞ்சாட்சரின்னு பேர். அதுக்கப்புறம் இதுலயும் புரஸ்சரணம் 5 லட்சங்கள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணுவீங்க, சிவாய தூக்கி ஓம்ல லயம் பண்ணிடுவீங்க. ஓம் 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 ஓம்னு 1,10,10,11,00,000 ஜபம் பண்ணுறீங்க. 1,11,10,11,000 ஜபம் பண்ணீங்கன்னா அந்த மந்திர ஜபம் கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜ் ஆயிடும். இது தெரிஞ்சுக்கிறது எதுக்கு அப்படின்னா நமக்கு எங்கேயாவது போகும்போது ஏதாவது கேட்கும். இப்போ இனிமே பார்க்கணும். அப்ப இந்த நாராயண நம இதி அயமேவ சத்தியா, இந்த நாராயண நம இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்ம அஷ்டாட்சரின்னு பேர். இது நாராயணாய நம, ஓம் நாராயணாய நமஹ, ஓம் நாராயணாய நமஹ. இது என்ன சுவாமி அப்படின்னா இது விஷ்ணுவை குறிக்கிறது, ஹிரண்ய கர்ப்பரை குறிக்கிற சப்தம். சூக்ஷ்மம், சூக்ஷ்மம் வந்தாவே ஸ்தூலம் வந்தா விராட்டு, சூக்ஷ்மம் வந்தா ஹிரண்ய கர்ப்பர் விஷ்ணு, விஷ்ணுவை குறிக்கிற நாமம்.
இந்த நாமம் வந்து பாத்தீங்கன்னா இது அயமேவ சத்திய, இதுதான் சத்தியம். சம்சார கோர விஷசம்ஹரணாய மந்திர. இந்த சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா கோரமான சம்சாரம், என்ன நடக்குதுன்னே தெரியல, அடுத்து என்ன நடக்குன்னே தெரியல. ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, பார்த்தா ஐயோ கொடூரமா இருக்கு. லோகம் ஃபுல்லா ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் ஆக்சிடென்ட், ஒரு பக்கம் வந்து வார் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளார ப்ராப்ளம், ஒவ்வொரு இடத்துலையும் பாவர்ட்டி, ரோகம் விட்டு வைக்காம எங்க பார்த்தாலும் ஒரே கோரமா இருக்கு சம்சார கோரம். இந்த சம்சார கோர விஷம் ஒரு பாம்பு கடிச்ச விஷம் மாதிரி, பிளாக் கோப்ரா கடிச்ச மாதிரி, இந்த விஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்ஹரணாய, இந்த விஷத்தை எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெஸ்ட் மந்திரம் எது அப்படின்னா ஓம் ஓம் நமோ நாராயணாய, ஓம் நாராயணாய நம அப்படின்னு இந்த நாமங்க. நாராயணா, நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சன்னியாசிகளா இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் நமோ நாராயணாய இருக்குல்ல, ஓம் நமோ நாராயணாய சொல்ல மாட்டோம், ஃபுல்லா பூர்ணமா சொல்ல மாட்டோம். நீங்க சன்னியாசிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா நாராயணா நாராயண நாராயணன்னு சொல்லுவோம். நாங்க ஹேபிட்டை வந்து வச்சிருக்கோம் நாராயண நாராயண. எனக்கு ஒரு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா திருத்தம் பண்ணி நான் மெசேஜ் போடும்போது, எல்லா சன்னியாசிகளுக்கும் ஏதாவது மெசேஜ் போடும்போது, உங்களுக்கு எல்லாம் போடும்போது ஹரி ஓம் சொல்றீங்கன்னு மெசேஜ் போடுறேன். இதை நாங்க சன்னியாசிக்கு போடும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்லலாம் நாராயணான்னு போட்டுதான் ஆரம்பிப்போம். நாராயண ஸ்மிருதி அப்படின்னு மகா பெரியவங்க இந்த இவங்க காஞ்சி மடத்துல இருந்தோ சிங்கேரி மடத்துல இருந்தோ ஏதாவது புக்கு போட்டாங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஸ்ரீமுகத்துல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து நாராயண ஸ்மிருதின்னு இருக்கும் பாத்தீங்களா. ஓம் நமோ நாராயணாயன்னு இருக்காது, வெறும் நாராயண ஸ்மிருதி மட்டும் இருக்கும். ஏன் நாராயண ஸ்மிருதி அப்படின்னா சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாராயணன்றது என்ன சப்தம் சொல்லியிருக்கேன், நமவை விட்டுட்டீங்கன்னா காரணம், நமவை விட்டுட்டீங்கன்னா காரணம், காரண தத்துவத்தை தான் நாராயணன்னு நம்ம சொல்றோம். இதை சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சுவாமி என்ன பண்ணிட்டாரு, சுவாமி நீங்க மிஸ்டேக்காவே மெசேஜ் அனுப்புறீங்க சுவாமி, என்ன பண்ணணும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய சதுர்த்தி போடணும் சுவாமி, சதுர்த்தி விபக்தின்னு பேர், நாராயணாய நமக அப்படின்னு எழுதணும். நாராயண நாராயணன் நீங்க எப்ப பார்த்தாலும் போட்டுட்டு இருக்கீங்க, நாராயணாய நமகா அப்படின்னு சொல்லணும் சுவாமி. நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா இப்ப இனிமேல் நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்ல இல்ல, ஓம் நமோ நாராயணாயன்னு சொன்னாலும் அது ஸ்தூலம், ஓம் நாராயணாய நமகன்னு சொன்னா சூக்ஷ்மம், ஓம் நாராயணாய அப்படி இல்லாம ஓம் நாராயணா அப்படின்னு சொன்னீங்கன்னா காரணம், அந்த ஓம நாராயண விட்டுட்டு ஓம் சொன்னீங்கன்னா ஓம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது காரணாதீதம். இந்த புரிஞ்சுக்க தப்பு இல்லை, அவருக்கு தெரியாம என்ன அந்த சுவாமி என்ன பண்ணாரு எனக்கு சொல்லிட்டு இருந்தார். இப்ப நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா யாருக்காவது மெசேஜ் அனுப்பும்போது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியறது இல்லை, ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் இருக்கு அப்படின்னு. பஞ்சாட்சரி யார்ட்டே போய் கேட்டு பாருங்க, பஞ்சாட்சரி நிறைய பேருக்கு இந்த ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் இது தெரியவே தெரியாது. அப்ப அதனால நான் இப்ப என்ன பண்றது, யாருக்காவது மெசேஜ் போடும்போது எதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு பாவம் அப்படின்னு ஓம் நமோ நாராயணாய சுவாமிஜி அப்படின்னு எழுதிடுறது, ஓம் நமோ நாராயணாய சுவாமிஜி அப்படின்னு வந்து மெசேஜ் எல்லாம் போடுறது. ஆனா அவசியம் இல்லை. ஓம் நாராயண, ஓம் நாராயண, ஓம் நாராயண, நாராயண நாராயண. நார்த் இந்தியாலாம் நல்ல வேதாந்தம் படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, சுவாமிகள்லாம் நீங்க வழிபடும்போது நாராயண 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 நாராயண் 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 நாராயண்வாங்க, அவ்வளவுதான். ஓமும் இருக்காது, எதுவும் இருக்காது, நாராயண நாராயணான் இருக்கும். இதுக்கு என்ன சுவாமி அப்படின்னு பிரமாணம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்மரணத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே நம்ம கீதா நம்ம டெய்லி கீதால சொல்லிட்டு இருக்கோம் தெரியுங்களா ஒரு ஸ்லோகம், நல்ல கீதா தியான ஸ்லோகம் சொல்லி முடிச்சோன்னே ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்விமே லோகாஹ சப்தத்வீபாச்ச மேதினி சொல்றமா. இதுல ஆச்சாரியர் என்ன என்ன இதை பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டா ஓம் நாராயணஹ, அவ்வளவுதான். ஓம் நாராயணக விசர்க்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டு சொல்லியிருக்கு. ஆனா ஸ்மரணம் பண்ணும்போது ஓம் நாராயண நாராயண் 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 அப்படின்னு எப்ப பார்த்தாலும் சன்னியாசிகள் நாராயண நாராயணன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓம் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த நாராயணனுக்குள்ளார ஐக்கியமாயிரும். நாராயண 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 ஓம் நாராயண ஓம் நாராயண ஓம் ஓம் நாராயணா, இது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சன்னியாசி.
இந்த நாராயணன்ற சப்தம் என்ன அப்படின்னா அந்த கீதா ஸ்லோகத்துல கீதாவோட மங்களாச்சரணம் முதல் ஸ்லோகம் ஆச்சாரியர் சங்கர பாஷ்யம் பண்ணும்போது சொல்றார், நாராயணக யாரு அப்படின்னா பரோ அவ்யக்தாத். தத்துவங்களை பேசும்போது என்ன பண்றோம், எதெல்லாம் இருக்கா வாற்றுல விஷயம் என்னது, முதல்ல வெளியில இருக்கிற விஷயம், ரெண்டாவது விஷயத்தை அறிகிற இந்திரியம், இந்திரியங்களை கடந்து இருக்கிறது மனசு, மனசை கடந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்கிறது புத்தி, புத்திக்கு மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தம், அவ்யக்தத்துக்கு மேல இருக்கிறது தான் பிரம்ம தத்துவம். ஆயிடுச்சா? அவ்யக்தாத் பரத்தப்பர, அவ்யக்தத்துக்கும் மேலாக இருக்கக்கூடியது அந்த பரம தத்துவம் பிரம்ம தத்துவம். அப்போ இங்க ஆச்சாரியர் ஸ்லோகம் பண்ணும்போது சொல்றாரு, நாராயணக பரோ அவ்யக்தாத், அவ்யக்தத்துக்கு மேலானவராக இருக்கின்றவர் நாராயணன், மாயைக்கு மேலாக இருக்கிறவர். அவ்யக்தன மாயா, அவ்யக்தம் சொல்லக்கூடிய மாயையை கடந்து அதுக்கு மேலாக இருப்பவர் நாராயணன். அவ்யக்தத்தை கடந்து மேலா இருக்கிறது யாரு? சுத்த பிரம்ம தத்துவம். அதுதான் நாராயணன் அப்படின்னு பேர். அவ்யக்தாத் பரோவ்யக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம். அண்டம், அண்டம்னா என்ன அர்த்தம்? அண்டம் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர். ஹிரண்ய கர்ப்பர் எங்க இருந்து உண்டானார்? அந்த அவ்யக்தம்ன்ற மாயையிலிருந்து என்ன உண்டானார். யாரு? ஹிரண்ய கர்ப்பர். எது? சுத்த பிரம்மம் பிளஸ் மாயாவோட சேர்ந்தோன அது காரண ஈஸ்வரன் ஆயிடுது. அதுல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்ன்ற பிராண தத்துவம் உண்டாயிடுச்சு. அந்த அந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அண்டம். ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய முட்டை, கோல்டன் எக். அந்த கோல்டன் எக் எங்க இருந்து உண்டாச்சு? அவ்யக்தத்திலிருந்து, மாயையிலிருந்து உண்டாயிட்டு. அவ்யக்தத்தை கடந்து மேல இருக்கிறவர் சுத்த பிரம்மம் நாராயணன். நாராயணன், நாராயணன்ல இருந்து அவ்யக்தம் அவரோட அபின்ன சக்தி, அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய அண்டம். அண்டத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்களோ நானோ எங்க சுவாமி இருக்கணும், அண்டஸ்யாந்தஸ்து இமே லோகா. அந்த அண்டத்துக்குள்ளார ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளாரதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் நம்ம எங்க இருக்கோம்? விஷ்ணுக்குள்ளார இருக்கோம். விஷ்ணு தான் ஹிரண்ய கர்ப்பர். நம்ம எல்லாம் ஒரு பெரிய கோல்டன் எக்குள்ளார பிரம்மாண்டம் நம்ம சொல்றோம்ல, என்னது? பிரம்மாண்டம், பிரம்ம அண்டம், பிரம்மாண்டம், பிரம்மனக அண்டம், பிரம்மத்தோட அண்டமாய் அதுக்குள்ளதான் நீங்க நானு சப்த தீபா எல்லாமே. அண்டஸ்து அண்டஸ்ய அந்தஸ்து இமே லோகா, 7 தீபங்களை உடைய இந்த மொத்த லோகமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளாரதான் இருக்கின்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஹிரண்ய கர்ப்பருக்கு பிராணன் விஷ்ணுன்னு பேர் வச்சிருக்கோம். டெக்னிக்கலா பேசும்போது ஹிரண்ய கர்ப்பர், அதே வந்து பாத்தீங்கன்னா பௌராணிகத்துல பேசும்போது விஷ்ணு. அவரே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாராயணன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு நாராயணையும் ஒன்னாக்கிறாதீங்க. நாராயணன்ற சப்தம் மாயைக்கு மேலா இருக்கக்கூடிய சுத்த பிரம்மத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு சங்கரர் வந்து தன்னோட பாஷ்யத்தோட கீதா பாஷ்யத்தோட முதல் ஸ்லோகமா அதுதான் பண்ணிருக்காரு, மங்களாச்சரணம். இப்ப நாராயணன்றதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாராயணன் எப்பெல்லாம் சொல்றீங்களோ அங்க வந்து அந்த முதல் ஸ்லோகம் வந்து ஆசீர்வாதம் இருக்காது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் இருக்காது, வஸ்து நிர்தேசம் அப்படின்னு பேர். கீதா பாஷ்யத்துல முதல் ஸ்லோகத்துக்கு வஸ்து நிர்தேசாத்மக மங்களாச்சரணம்னு பேர். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியவங்க எல்லாம் எழுதுவாங்க, அது மாதிரி பெரிய ஞானி புருஷர்கள் எழுதுவாங்க. திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்காரு. திருக்குறள் இருக்குல்ல, திருக்குறள்ல முதல்ல என்னது? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பகவன், அவ்வளவுதான் ஸ்மரணம் பண்றது. அந்த அந்த சப்தம் வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்தி விபக்தி வந்துச்சுன்னா நமஸ்காரம் ஆயிடும். எப்பவுமே நாராயணாய சிவாய அப்படின்லாம் வரும்போது அதுக்கு பேர் சதுர்த்தி விபக்தின்னு பேரு. சிவனுக்கு நமஸ்காரம், விஷ்ணுவிற்கு நமஸ்காரம், நாராயணனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்றது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த நாராயணாயன்னு ஒரு காரண தத்துவத்தை சொல்லும் போதும் காரண அஷ்டாட்சரிக்கு பேரு நாராயணாயன் பேரு ஒரு சம்பிரதாயத்துல. இன்னொரு சம்பிரதாயத்துல அந்த சதுர்த்தி விபக்தியை எடுத்துட்டு நாராயண அவ்வளவுதான் இருக்கும். ஓம் நாராயண, ஓம் நாராயண, இதுக்கு பேர் காரண அஷ்டாட்சரின்னு பேர். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் எதுவுமே இல்லையே சுவாமி, மந்திரம்னாவே நமஸ்காரம் இருக்கணும்ல. நான் பார்த்திருக்கேன் எல்லா மந்திரத்திலையும் எந்த சகசிரநாமம் எடுத்தாலும், இப்ப கூட நம்ம சொல்ல போறோம்ல, ஓம் சொல்லி பின்னாடி நமக சொல்லிதானே சொல்றோம் எல்லா இடத்துலையும்.
அப்ப ஓம் நாராயணன்றது வந்து பாத்தீங்கன்னா நமக இல்லையே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதுர்த்தி விபக்தி இல்ல நாராயண நமக இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஸ்மரண மாத்திரம் அப்படின்னு பேர். நல்ல தத்துவத்துல ஊறி போனவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறுமனே நாராயண 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 நாராயண. முதல்ல ஸ்தூலம் சொல்லணும், அப்புறம் சூக்ஷ்மம் சொல்லணும், அதுக்கப்புறம் காரணத்துக்கு வந்துடணும். காரணத்துக்கு வந்துட்டீங்கன்னா நாராயண 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 நாராயண. ஓம் ராமாய நமக. ஓம் நமோ ராமாய நமக. ஓம் நமோ ராமாய அப்படின்னு சொன்னீங்கன்னா ராமாய ராமபத்ராயன்னு சொன்னீங்க அப்படின்னா ஸ்தூலம். ஓம் ராமாய நமகன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா சூக்ஷ்மம். ஓம் ராமாய அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஓம் ராம ராம ஓம் ஓம் ராம ஓம் ராம ஓம் ராமன் சொன்னா காரணம். ஓம் ராமாயன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஓம் ராமன் சொல்லலாம், இது காரணம். வெறும் ராம 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 ராமன் சொல்றதும் அதான் காரணம்னு சொல்லுவோம். ராமாய விட்டுட்டு ஓம் ராம 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 ராம, இது காரணம். அதே மாதிரி ராம ராம ராமன்னு சொல்ற மாதிரி சிவ சிவாய சிவ 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 சிவ, ஒரு சம்பிரதாயத்துல சிவ சிவ சிவன்னு சொல்றது காரணம், இன்னொரு சம்பிரதாயத்துல சிவாய 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 சிவாயன்னு சொல்றது காரணம். இது ரெண்டுமே பிரயோகத்துல இருக்கு. இப்ப நம்ம நாராயணத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம், வெறும் நாராயண 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 சொல்றோம். அப்போ அதனால இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த சம்சார கோரம் சம்சாரம் இருக்கே, இதோட சம்சாரத்தை வந்து விஷத்தை வந்து முறியடிக்கிறதுக்கு விஷம் இருந்ததுன்னா இந்த மந்திரம் தான். ஓம் இல்ல நாராயணாய நம இது மந்திரம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம், இதான் உத்தமமானது. அது மட்டும் இல்ல, சுண்வந்து பவ்ய மதையோ, நல்ல புத்திசாலிகளே, நல்ல மனதுடையவர்களே, சுமதையாக நல்ல புத்தி இருக்கிறவங்களே, எதையோ அஸ்தராகாக ராகமில்லாத வைராகியத்தோட இருக்கிற யதிகளே, சுண்வந்து கேளுங்கள், உச்சைஹி உச்சைஸ்தராம் உச்சைஸ்தராம் உபதிஷாமி. நான் வந்து பாத்தீங்கன்னா கையை தூக்கிக்கிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உபதிஷ்யாமி ஊர்துவபாகு, ரெண்டு கைகளையும் தூக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன், ரெண்டு கைகளையும் தூக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால அயோத்தியா எங்கேயோ போனீங்கன்னா ஆசிரமங்கள்ல வைஷ்ணவ ஆசிரமங்கள்ல தங்கினீங்கன்னா அப்ப ராம் 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 இந்த கையை தூக்கிட்டு சொல்லுவாங்க. ராம் 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 ரெண்டு கையை வந்து பாத்தீங்கன்னா மேல தூக்கிட்டு சொல்றது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கோஷம் போடும்போது, சத்தியத்தை கோஷம் போடும்போது கையை தூக்கிட்டு சத்தியத்தை கோஷம் போடுறது. அப்ப அது மாதிரி இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சத்தியத்தை சொல்ல போறேன். என்ன சத்தியம் அப்படின்னா நாராயண நாம நாராயண நம இது, இந்த மந்திரம் தான் நாராயணாய நம நாராயணாய நம, இந்த மந்திரம் தான் சத்தியம் அப்படின்னு கைகளை தூக்கி உச்சஸ்தாயில நல்ல உறக்க நான் வந்து பாத்தீங்கன்னா உபதேசிக்கின்றேன், சொல்கின்றேன், நல்லா கேளு அப்படின்னு இந்த மந்திரம் முடியும். அதுக்கு அடுத்து 246வது நாமம் நர. இது எங்க இருக்கு சுவாமின்னா நாரசிம்ம புராணத்துல இருக்கு, சொல்லியாச்சு. 246வது சப்தம் நாமம் இது நர. நரன என்ன அர்த்தம், நயத்தி இதி நரஹா, வழி நடத்துகின்றவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நரன்னு பேர். லீடு பண்றவர், நம்மளை வந்து வழி நடத்தி கூட்டிட்டு போறவர். நயத்தி இதி ஆச்சாரிய பாஷியத்துல பண்றார், நயத்தி இதி நரஹ புரோக்தஹ. நயத்தி அப்படின்னா நம்மளை வந்து வழி நடத்தி கையை பிடிச்சு கூட்டிட்டு போறவர் எவரோ அவருக்கு பேரு நரக. யார் கூட்டிட்டு போறா, உங்களோட காரியங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி யார் போறா. நான் இப்ப பேசுறேன், நீங்க கேக்குறீங்க, நான் வந்து கையெல்லாம் ஆக்ஷன் பண்றேன், இந்த முகத்தை ஆக்ஷன் பண்றேன், இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி யார் லீட் பண்ணி கொண்டு போறா, வேற? ஃபர்ஸ்ட் கான்சியஸ்னஸ் எப்பவுமே முதல் லேயர் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் செகண்ட் பிராணன். கான்சியஸ்க்கு அப்புறம் தான் பிராணன் வருது, நடுவுல பிராணன்லாம் இல்லை. வழி நடத்துறது அப்படின்னா ஒரு பிரகாசம் இருக்கணும்ல, அவேர்னஸ், கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் இல்லைன்னா நானும் பேச முடியாது, கான்சியஸ்னஸ் இல்லைன்னா நீங்களும் கேட்க முடியாது, இந்த உலகத்துல யாரோட காரியங்களும் நடக்காது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம், இதுதான் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா லீட் பண்றதா இருக்கு. டார்ச் லைட் மாதிரி முன்னாடி போகுது. அந்த டார்ச் லைட் மாதிரி இருக்கிற கான்சியஸ்னஸ் இல்லை அப்படின்னா நீங்களும் நானும் இந்த லோகத்துல எந்த விவகாரங்களும் ஒரு துளி கூட வந்து பாத்தீங்கன்னா நடக்காது.
அதனால இந்த ஆத்மாவுக்கு பேர் வந்து கான்சியஸ்னஸா இருக்கிற ஆத்மாவுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நர அப்படின்னு சொல்லப்படுகிறது. நரன்னா வழி நடத்துகின்றவர், ஆத்மா கான்சியஸ்னஸ் பேர். புரோக்தக பரமாத்மா சனாதனக, அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நரன்ற சப்தத்தை யார் சொல்லப்படுது? பரமாத்மா. எப்படிப்பட்ட பரமாத்மா? சனாதனக, எப்போதும் இருக்கின்ற அந்த பரமாத்மாவுக்கு பேர் தான் நரன்னு பேரு. அப்ப நரன்னா என்ன அர்த்தம்? நான் நரனா இருக்கேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பரமாத்மாவா இருக்கேன், கான்சியஸ்னஸா இருக்கேன்னு அர்த்தம். அப்ப நமக்கான இடமே இல்லை சாமி, மனுஷன்ற ஒரு ஆளே இல்லை சாமி, இருக்கிறது நாராயணன் தான் இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வியாச வச்சனம். இவ்வாறு வியாசரோட வச்சனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 26வது ஸ்லோகத்துல 11 நாமங்கள் இருக்கு, ஒவ்வொன்னா படிச்சுவோம். ஓம் சுப்ரசாதாய நமஹ, ஓம் சுப்ரசன்னாத்மனே நமஹ, ஓம் விஸ்வதிருஷே நமஹ, ஓம் விஸ்வபுஜே நமஹ, ஓம் விபவே நமஹ, ஓம் சத்கர்த்ரே நமஹ, ஓம் சத்கிருதாய நமஹ, ஓம் சாதவே நமஹ, ஓம் ஜஹ்னவே நமஹ, ஓம் நாராயணாய நமஹ, ஓம் நராய நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம யதி. ஓம் ராம 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 ராம. நம்ம பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு துருவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாரதர் வந்து உபதேசம் பண்றாரு. உபதேசம் பண்ணும்போது என்ன மந்திரம் உபதேசம் பண்றாருன்னா ஓம் நமோ நாராயணாய, இந்த மந்திரத்தை உபதேசம் பண்றாரு. வால்மீகிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உபதேசம் பண்ணும்போது மரா 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 மரா. அப்ப காரணத்தையே ஒருத்தருக்கு உபதேசம் பண்றாருன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, வால்மீகி வந்து சாதாரண குப்பனை திருட்டு பயலாம் இல்ல, பிளேடு பக்கடி இல்ல. முந்தின ஜென்மங்கள்ல உத்கிருஷ்டமான தபஸ் பண்ணி ஸ்தூலம் சூக்ஷ்மத்தெல்லாம் முடிச்சவர். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத்து நாரத மகரிஷியே தேவரிஷியே வந்து என்ன பண்றாரு, ராம சொல்லு அப்படின்ற. அதே மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம இவர் இருக்காரு நம்ம திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர். அருணகிரிநாதருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவபக்தர், அவர் முருக பக்தர். அவருக்கு என்ன பண்ணிருக்கணும், சரவண பவாய நமக அப்படின்னு ஏதாவது முருகரோட நாமத்தை, சுப்பிரமணியாய நமக ஏதோ ஒரு நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்கணுமா. அப்படி சொல்லாம டைரக்டா என்ன பண்ணார், ஓமையே வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ணிட்டு போனார். அப்ப திருப்புகழ் பாடுற எடுத்து பாத்தீங்க அப்படின்னா யார்கிட்ட படிச்சாருன்னு தெரியல. திருப்புகளை எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிலதெல்லாம் படிக்கும்போது நமக்கு அப்படியே என்னடா அது இப்படி ஞானம் எப்படி இருந்திருக்கும், யார்கிட்ட படிச்சிருப்பார். முந்தின ஜென்மங்கள்ல எல்லாத்தையும் ஸ்தூலம் சூக்ஷ்மம் எல்லாத்தையும் முடிச்சவங்க, காரணத்தையும் முடிச்சவங்க. சுப்பிரமணியோகத்துக்கு போயாச்சு அவரு, அகம் பிரம்மாஸ்மி போயிட்டாரு. ஓம் தான் எல்லாத்துலயும். இவர் ஏதோ ஸ்லோகம் சொல்றாரு, எனக்கு தமிழே வர மாட்டேங்குது. சொல்லுங்கம்மா. ஓம் எழுத்தில் அந்தம் உருவாகி நிறைய பாடம் ஓங்காரம். அப்போ எங்கெல்லாம் ஓங்காரம் இருக்கோ அதெல்லாம் காரணாதீதத்துக்கு போறது. அடுத்த அட்வான்ஸ் ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் அதுக்கப்புறம் இருக்கிறது. இதை இப்போ எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் தெரியுங்களா, எங்கேயா போய் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க. யாராவது சொல்லுவாங்க தப்பா சொல்றாங்க, ஏதோ ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணிட்டோம், நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, இந்த ஜகத்துல வந்து பாத்தீங்கன்னா சனாதன தர்மத்துல எதெல்லாம் நடக்குதோ அதுக்கெல்லாம் மூலம் எங்க அப்படின்னா வேதம் மூலம் இருக்கு.
நீங்க என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா எதையுமே கிரிட்டிசைஸ் பண்ணாது. அதுக்கு என்ன, இதுக்கு எங்கவா இருக்கும், இது என்னவா இருக்கும், இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, இதுக்கு என்ன மூலம் எங்க, இப்படிதான் யோசிக்கணும். நீங்க பட்டு தப்பா சொல்றாங்க அப்படின்னு போயிடாதீங்க. நிறைய பேர் நான் வந்து பாத்தீங்கன்னா ஜக்கி வாசுதேவ் சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தப்புன்றவங்க நிறைய பேர் இருக்கான். நான் இன்னைக்கு காலையில சூரியத்தை பத்தி உங்களுக்கு சொன்னேன்னு பாத்தீங்களா, இதெல்லாம் இருக்கிறது. ஆச்சரிய பாஷத்துல சொல்ல போறாரு சதசத்தையே வச்ச அப்படின்னு ஒரு மந்திரத்துல சொல்ல போறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த இந்த சனாதன தர்மத்துல எல்லாம் அக்செப்டபிள். அதனால எங்கேயும் போய் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியல அப்படின்றதுக்காக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரே காரியம் பண்ண போறோம். சாஸ்திரம் படிச்சா எதை எங்கெங்க அந்த பசில்ஸை வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ற மாதிரி எங்கெங்க பிக்ஸ் பண்ண போறோம், இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டா ஆயிடும். இப்ப நான் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் எந்த இடத்துல எதை பண்ணணும், இது மாத்தி பண்றாங்க. நீங்க சின்ன வயசுல அந்த பசில்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணும்போது வாழை தூக்கி தலையில வச்சீங்கன்னா சரியா இருக்குமா? கொம்பை தூக்கி பின்பக்கம் வால்ல வச்சீங்கன்னா, 2 கொம்பை தூக்கி வால்ல வச்சீங்கன்னா, வாழை தூக்கி கொம்புல வைக்கிற இடத்துல வச்சீங்க அப்படின்னா தப்பா வந்துடும். இது மாதிரி நடந்துட்டு இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், எங்கேயும் போனா முதல்ல இதை பண்ணுங்க, 2வது இதை பண்ணுங்க, 3வது இதை பண்ணுங்க, 4வது இதை பண்ணுங்க அப்படின்னு அந்த ஸ்டெப்ஸை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும். முடிய இது தப்பு, நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. நேற்று நாளுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்தாரு, கர்மயோகம். நான் சொன்னேன், கர்மயோகம் எவ்வளவு நாள் பண்ணுவீங்க? கர்மயோகம் நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட், நீங்க சொல்றது எல்லாம் கரெக்டா பேசுறீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் பண்ணுவீங்க? அடுத்த ஸ்டெப் போகணும்னு உபாசனைக்கு வரணும். உபாசனைக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு வரணும். நீங்க ஜீவனை ஃபுல்லா கர்மத்திலே இருந்தீங்கன்னா தப்பா போயிடும். கர்மயோகம் சரியானது. யாராவது வந்து ஓம் நமோ நாராயணாய சொல்றாரு, கரெக்ட். ஓம் நாராயணாய கரெக்ட், ஓம் நாராயணாய கரெக்ட், ஓம் நாராயணா கரெக்ட், ஓம் கரெக்ட், எல்லாம் கரெக்ட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஒண்ணுக்கு அடுத்து அப்படின்னு கரெக்டா பிக்ஸ் பண்ணி பிக்சர் நல்லா தெரியும். ஹரி ஓம். யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணிடாதீங்க. ஹரி ஓம், ஹரி ஓம்.